Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. நம்முடைய நேரம் என்பது அப்படிப்பட்டதுதான். தேவையற்ற செய்கைகளை நீங்கள் நீக்க 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 அதே 24 மணி நேரத்தில் உங்களால் இன்னும் பல சாதனைகளை செய்ய முடியும். ஒவ்வொரு இரவும் படுக்கிற போது அந்த கடைசியில் கண் இழுத்து அந்த தூக்கம் வருவதற்கு முன்னால் இன்னைக்கு நினைச்சதுல கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் என்ற ஒரு அரை சிரிப்போடு தூங்க போகிறவன் தான் அடுத்த நாளில் வெற்றியாளனாக எழுந்திருக்க முடியும். ஒரு லிஸ்ட் போடுறால காலையில் எழுந்த உடனே அதை செய்யணும். 10 இருக்கும், 10ல் 1 கூட செஞ்சிருக்க மாட்டோம். 1 கூட செஞ்சிருக்க மாட்டோம். அது யாருடைய தவறும் அல்ல, என்னுடைய தவறு. நாளைக்கு இந்த நாள் இன்னும் புதிதாக இருக்கும் என்று நினைக்கிறவன் வெற்றியாளன். அதற்கும் அடுத்த படி, ரொம்ப முக்கியமான படி. என்னுடைய நேரம் கிட்டத்தட்ட நிறைந்து விட்டது, அதனால ரொம்ப முக்கியமான இந்த படி. வெற்றியாளர்களினுடைய பாதையை நீங்கள் பார்க்க போனால் பல சமயங்களில் அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் பாடம், நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். அதை அப்படியே விட்டு தள்ளிட்டு அடுத்ததுக்கு போகணும். அவமானங்கள், நாம நினைச்சது கொஞ்சம் கூட நடக்காத மாபெரும் பள்ளத்துக்குள்ள விழுந்த மாதிரியான இழப்புகள், மரணங்கள், கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியாத சோதனைகள், இவை நடக்கிற போது இதிலிருந்து திரும்பவும் எழுந்து வருகின்ற அந்த உறுதி. ஒரு பீனிக்ஸ் பறவை, அது நிஜமாகவே பீனிக்ஸ் பறவை கிடையாது, அது ஒரு உருவகம். ஒரு பீனிக்ஸ் பறவைக்கு என்ன பெருமை? என்ன பெருமை? தன்னுடைய சாம்பலில் இருந்து அது திரும்பவும் தன்னை உருவாக்கி கொள்ளுகிறது. ஆனால் தன்னை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய பீனிக்ஸ் பறவை முதலில் எரிந்து சாம்பலாக வேண்டும். அது எரிந்து சாம்பலான பிறகுதான் அந்த சாம்பலில் இருந்து மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். என்னுடைய வெற்றி எனக்குள்ளே என்று நினைப்பவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது இழப்புகள், சோதனைகள், தோல்விகள். இது எது வந்த போதும் அதை அப்படியே விட்டுவிட்டு அதிலிருந்து எழுந்து செல்லுகின்ற அந்த கிரிப்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தீரம் இருக்கிறதே, அதுதான் வெற்றியாளர்களினுடைய மிக 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 பெரிய பண்பு. அவங்க எல்லாரோட பார்த்தும் அப்படியே ஸ்மூத்தாவா இருந்தது, சிலதுல இருந்து அப்படியே வந்துடணும். இது அவ்வளவுதான், இது சரியா வராது, நான் வேற ஒன்றுக்கு போகிறேன் என்று நினைக்கின்ற அந்த கிரிட் இருக்குல்ல, அது வெற்றியாளர்களுக்கு மிக மிக தேவையானது. கலாப்ரியாவினுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கவிதை அது. சந்திரோதயம் நன்கு தெரியும்படியான ஒரு தோட்டம். இந்த கவிதை கேட்டாலே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய்விட்ட உணர்வு வரும். சந்திரோதயம் நன்றாக தெரியும்படியான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்து நெல்லி மரத்தில் ஒரு கயிற்று ஊஞ்சல். எவ்வளவு நல்லா இருக்குல்ல கேட்டாலே. தோட்டத்து நெல்லி மரத்தில் ஒரு கயிற்று ஊஞ்சல். கருக்கள் வந்த பிறகு சமஞ்ச பிள்ளைக்கு என்னடி வெளியில ஆட்டம் என்ற அம்மாவின் குரலை கேட்டு உள்ளே ஓடுகின்றாள். ஊஞ்சலின் கயிறுகள் ஆடிக்கொண்டே இருக்கின்றன. கருக்களில் அவள் கைரேகைகள் மங்குகின்றன. இவ்வளவுதான் கவிதை. இது தமிழ் இலக்கிய படைப்பாக்கத்தினுடைய மாபெரும் உன்னத படைப்பாளி ஒருவரனுடைய மிகச்சிறந்த கவிதை என்று நான் சொல்ல துணிவேன். அந்த காட்சி அப்படியே கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. சந்திரோதயம் நன்கு தெரியும்படியான ஒரு தோட்டம், நெல்லி மரத்தில் ஒரு கயிற்று ஊஞ்சல். அந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கான்றது இவர் நேரடியா சொல்லல. அந்த கயிற்று ஊஞ்சல் இருக்கிறது. கருக்கள் வந்த பிறகு சமஞ்ச பிள்ளைக்கு என்னடி உள்ள வேலை என்று அம்மாவினுடைய குரல் வந்த உடனே அவ ஓடிட்டா. அவ ஓடிய பிறகும் அந்த ஊஞ்சல் ஆடிக்கொண்டேதான் இருக்கிறது. அவள் அந்த கயிற்று ஊஞ்சலில் தன்னுடைய கைகளை பிடித்திருக்கிறாள் அல்லவா, அந்த கையினுடைய கை ரேகைகள் அந்த கருக்களில் மங்க துவங்குகின்றன. இதுதான் கவிதை. உண்மையில இது கவிதை மாத்திரம் இல்லை, இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலம் இருக்கிறது. அப்பா அம்மா மடியில படுத்துக்கிட்டு, இல்ல காதலனோட சேட் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல அந்த காலங்கள்ல. எவ்வளவு பேசின பிறகும்
அந்த காதலிட்ட பேச ஏதோ பாக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு தடவை பொறுக்க முடியல. நான் வெக்கத்தை விட்டு பக்கத்திலே போய் கேட்டேன், 45 நிமிஷமா இந்த பையன் பேசிட்டு இருக்கானே, என்ன பேசுவான்? நிறைய கவிதைகளை சொல்லுவானோ, நீள நீளமாக வாழ்க்கையை பற்றிய கனவுகளை எல்லாம் சொல்ல போறான். 45 நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அப்புறம் நீ சொல்லுடா, நீ சொல்லுடா, யாராவது ஒருத்தர் சீக்கிரம் சொல்லி தொலைங்கப்பா. ஒன்றுமே இல்லை, ஸ்வீட் நத்திங்ஸ். 45 நிமிஷமா. ஆனா அந்த 45 நிமிஷம் சொல்லு 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 வெக்க தெரிய முடியாம போனை வச்ச பிறகும் சொல்லுவதற்கு மீதம் இருக்கிறது அல்லவா, அதுதான் காதல். இப்ப இப்படி ஒரு கட்டம் எல்லாருடைய வாழ்க்கையில இருந்திருக்கும் தானே. அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு, பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அம்மா வந்து தலை வாருவாங்க. தலை வாடுற போது ரொம்ப, இப்ப தலை வாடுறதும் முடிய பல பிள்ளைகளுக்கு இல்லை, இருந்தாலும் அம்மா தலை வாடுற போது அது என்ன சுகமா இருக்குல்ல. அது அம்மா மருதாணி வைக்கிற போது நல்லா இருக்கு. அப்பா சில சமயம், என்னடா கண்ணு ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு, அந்த பையன் சொல்றான், அப்பா நான் இன்னைக்கு கிரிக்கெட் கிரவுண்ட்ல நின்று காலே வலிக்குதுப்பா, நான் வேணா உன் காலை பிடிச்சு விட்டுட்டேன். அப்பா அந்த சின்ன குழந்தையினுடைய பிஞ்சு பாதங்களை பிடித்து விடுகிறேன். அம்மா அந்த சோத்தை குழைச்சு வாயில ஒரு வாய்டாக்கு என்ன. இந்த காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கு தானே. அப்ப அந்த காலங்களே நம்ம ஏன் இல்லை, ஏன் அதை விட்டு வெளில வரும்? காதல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு பருவத்துல அடுத்தது பிள்ளைகளை மடியில் வைத்துக் கொள்வது சுகமாக இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு மடியில வைத்துக் கொண்டால் மடி வலிக்கிறது. இறங்குடா, வலிக்குதுடா சொல்ல வேண்டி இருக்கிறது. எவ்வளவு நேரம் மேலே உட்காரு, இறங்குடா தடிமாடு இறங்கு. இந்த பிள்ளைதான் அவன் கொஞ்சம் நான் மடியிலே உட்காருடா கண்ணா, கீழே இறங்காதர. அப்போ வாழ்க்கையை புரிந்து கொள்வது ஒன்று. மிக 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 சுவையான காலகட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த காலகட்டங்களில் இருந்து எழுந்து நடக்கிறவர்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ சுகம் மாத்திரமல்ல, சுமையான காலகட்டங்கள் இருந்தாலும் இது போதும் என்ற அடுத்த கட்டத்துக்கு போகிறவன் தான் வெற்றியாளனாக இருக்கின்றான். சுகமோ சுமையோ எதுவும் நிரந்தரமானது அல்ல. அந்த கயிற்றுக்கட்டில் அவள் இறங்கி போன பிறகும் ஆடிக்கொண்டிருந்ததே, எத்தனை நேரம் ஆடிக்கொண்டிருக்கும்? அந்த புவியீர்ப்பு விசையினுடைய அந்த விசை முடிந்த பிறகு அந்த கயிறு நின்று விடும் அல்லவா. உள்ளே போன பெண்ணுக்கு வேற வேலைகள் இருக்கும் அல்லவா. வாழ்க்கை எப்படிப்பட்டது நண்பர்களே? உங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிற போது, இது ரொம்ப நல்லா இருக்கு, பேசிக்கிட்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. ஆனா பேசுறத கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்திட்டு படிக்க போயிடும், பரீட்சை எழுத போயிடும். வெற்றியாளர்கள் அதை செய்கிறார்கள். எவ்வளவு இனிமையா இருந்தாலும் சரி, எவ்வளவு துயரமா இருந்தாலும் சரி, அதை விட்டு அடுத்த கட்டம் என்று போகிறவர்கள் தான் வெற்றியாளர்கள். நிறைவாக, உண்மையிலேயே நிறைவாக நிறைய இளைஞர்கள் இருப்பதனாலே இதை சொல்ல வேண்டிய ஒரு தார்மீக கடமை எனக்கு இருப்பதாக நினைத்து இதை நான் சொல்லுகிறேன். இந்த இளைஞர்கள் நிறைய பேர் என்னிடம் வந்து கேட்கிற ஒரே ஒரு விஷயம், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ரத்த கண்ணீர் சிந்தி படிக்க வைக்கிறாங்க, நான் படிக்கல, நீயாவது படிடா ராஜா என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஏதோ ஒரு உறவு வந்து விடுகிறது, ஒரு ரிலேஷன்ஷிப். இப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறு. இந்த நீதி போதனையை செய்வதற்கு நான் ஆள் இல்லை. அந்த முடிவை உங்க பெற்றோர்களும் நீங்களும் எடுக்கணும், இல்ல நீங்களும் தனியா எடுக்கணும். நான் நீதி போதனை செய்ய வரவே இல்லை. என்ன பிரச்சனை என்றால், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற போது அது எப்படி இருக்கணும் அது மாத்திரம் தான் நான் சொல்ல வரேன். அது காதலன் காதலியா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், எந்த உறவா இருந்தாலும். ஒரு தட்டுல அவங்க அம்மா சோத்தை வைக்கிறாங்கன்னு வைங்களேன், என்னமா இருக்கு சாப்பிட? இன்னைக்கு தயிர் சோறு தாண்டா, எதையாவது வெயி, பசி உயிர் போகுது. அந்த அம்மா என்ன செய்யுது, தட்டுல 3/4 தட்டு ஊறுகாய் வைக்குது, 1/4 தட்டு சோத்தை வச்சு மேல மோரை வைக்குது. அவர் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மோரை வச்சிருக்கு. அவன் கேக்குறா, ஏமா நீ லூசா, ஊறுகாவை இத்தினோண்டு ஓரமா வைக்கணும், தட்டுல சோத்தை நிறைய வச்சு மோரை நிறைய விடணும், இல்ல மோர் இல்லைன்னா சாம்பாரை விடணும், இல்ல குழம்பு விடணும். நீ என்ன ஊறுகாவை 3/4 தட்டுல வச்சுட்டு சோத்தை இத்தினோண்டு வச்சுக்க, எனக்கு பசிக்குது இல்ல,
இப்படி நம்ம கேட்போமா மாட்டோமா? சொல்லுங்க, கேட்போமா மாட்டோமா? கட்டாயம் கேட்போம். காதல் என்பது வாழ்க்கையில் ஊறுகாய் அளவுதான் இருக்க வேண்டும். அது வாழ்க்கையில் ஊறுகாய் தான். ஊறுகாவை முக்கால் தட்டுல வச்சு சாப்பிடுற எவனும் செரிக்க முடியாது, அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அப்படித்தான் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருங்க, இல்லாம போங்க, காதல் தோல்வின்னு சொல்லி தாடி வளர்த்துக்குங்க, கவிதை எழுதுங்க, எனக்கு அதை பற்றிலாம் கருத்தே கிடையாது. ஒவ்வொரு வயசுல வர வேண்டியது கட்டாயம் வரணும். ஆனால் காதலிக்கிற போது முட்டாள்களாகித்தான் காதலிக்க வேண்டுமா என்ன? உங்கள் படங்களை அவ்வளவு தூரம் பகிரத்தான் வேண்டுமா என்ன? எவ்வளவுதான் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் அவரிடம் அவ்வளவு அந்தரங்கமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்ன? அவன் ரொம்ப நல்லவன், அதனாலதான் நான் அதை செஞ்சேன், என்னோட பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சேன். அம்மா காதலிம்மா, தாராளமா காதலி, சங்க காலத்துல இருந்து காதலிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா கொஞ்சம் முட்டாளா இல்லாம காதலிக்கலாம் தானே, கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட அதை செய்யலாம் தானே. அவன் நல்லவன் நம்பினேன். நம்பிக்கை ரொம்ப முக்கியம் எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும், காதலுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் நம்பிக்கை முக்கியம். ஆனால் உங்களை முட்டாளாக மாற்றுகிற நம்பிக்கை எந்த உறவுக்கும் தேவையானது அல்ல, எந்த உறவுக்குமே அது தேவையானது அல்ல. நாளைக்கு அந்த படங்களை, அந்த மெசேஜஸ் அந்த பையனோ பெண்ணோ தவறா பயன்படுத்தினா பாதிப்படைகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பெற்றோர்கள். சார், ஒரு எனக்கு பிடித்த கதாநாயகனுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க எனக்கு ஆசை இருக்காது சார். நாங்கெல்லாம் ரஜினி சாரோட படத்தை அன்னைக்கு போய் பார்க்கலையா? தாராளமா போய் பாருங்க. எதுக்கு சார் பஸ் மேல ஏறி பார்க்கணும்? எனக்கு புரியல. தயவு செஞ்சு நான் கேள்வி கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க, எனக்கு புரியல, அதனால நான் கேட்கிறேன். கொண்டாட்டங்கள் தேவை, ஆனா ஒரு எச்சரிக்கை இருக்கணும்ல. ஏனென்றால் தம்பி, உன்னுடைய வாழ்க்கை இன்னும் 70 வருஷம் நீ வாழ்ந்திருக்கணும்டா, இன்னும் 70 வருஷம் நீ வாழ்ந்திருக்கணும். உன்னை பற்றி பேசுகிறவர்கள், அது நானா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், 2 நாள் தான் பேசுவோம், 3வது நாள் வேற ஒரு செய்தி வந்தா நாங்க அங்க போயிடுவோம்டா தம்பி. ஆனா உன்னோட அப்பா அம்மா இன்னும் 60 வருஷம் மறக்க முடியாம வாழ்வாங்கடா, ஒவ்வொரு நாள் ராத்திரி அழுவாங்கடா. எனவே வெற்றியாளர்களினுடைய நிறைவு படியில் என்ன இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்காக வாழ்கிற சில பேருக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ அதை செய்தால்தான் உங்கள் வெற்றி முழுமையடையுமே தவிர அவர்களை புறக்கணித்து விட்ட வெற்றி என்பது வெற்றியே அல்ல. வெற்றி படையின் உச்சாணி கொம்பல போயிட எனக்கு கீழே எவனுமே இல்லை என்கிறவன் திரும்பி பார்த்தால் நேசம் கொண்ட உறவுகள் எதுவுமே பக்கத்துல இல்லைன்னா அந்த வெற்றிக்கு என்ன பொருள் இருக்கிறது? அப்போ என் மீது உயிரையே வைத்திருக்கிற அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் எனக்காக துடிக்கிற ஒரு இதயம் இருக்கிறது அல்லவா, அந்த இதயத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த வெற்றியை முழுமையானதாக்குமே தவிர அவர்களையும் புறக்கணித்து விட்ட வெற்றி என்பது ஒரு நாளும் வெற்றியாகவே ஆகாது. எனவே அன்பானவர்களே, இந்த வித்தியாசமான தலைப்பு எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. வெற்றி என்பதை ஒரு மாடிப்படியில் ஏறுகிற உருவகமாக நான் நினைத்துக் கொண்டேன். கீழ்ப்படியிலே எனக்கான ஒரு குறிக்கோள் வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி ஏறி நிறைவு படியிலே என்னுடைய வெற்றி என்பது எனக்கு மிக நெருக்கமானவர்களுக்கான அர்ப்பணிப்பு என்கின்ற மனம் இருந்தால்தான் அந்த வெற்றி நிறைவடையும். அதையும் தாண்டி அந்த வெற்றி அடுத்த படிக்கு போக வேண்டும் என்றால், ஸ்கூல்ல எல்லாரும் ட்ரில் பண்ணிருப்போம், நிச்சயமா நீங்களும் பண்ணிருப்பீங்க. 5 பையன் நிற்பான், அவன் தோல்ல 4 பையன் நிற்பான், அவன் மேல 3 பையன் நிற்பான், அதுக்கு மேல 2 பேரு, கடைசியில ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் அந்த ஸ்போர்ட்ஸ் பிளாக வச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் அந்த மேல நிக்கிற பொண்ணை பார்த்து கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, நான் லேடி வெலிங்டன் ஸ்கூல்ல தான் படிச்சேன், எங்க டீச்சர் சாரா டீச்சர் சொல்லுவாங்க, ஏய் மேல நிக்கிற பிள்ளைக்கு தான் எல்லாரும் கை தட்டுவான், அதுக்கு நீ கீழே நிக்கிறவன் மேல பார்த்தா மேல இருக்கிறவன் கீழே விழுந்துருவாங்க. வெற்றியாளர்கள் செய்ய வேண்டியது, நீங்க ஒரு எல்லைக்கு போயிட்டீங்க, ஆனா உங்களுக்கு தோள் கொடுத்தவர்களிடம் நன்றியோடு இருப்பது என்பதும் வெற்றியாளர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மகாகவி பாரதியினுடைய இந்த கவிதையை சொல்லி முடிக்கிறேன். கண்ணில் தெரிந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ,
அட மண்ணில் தெரியுது வானம் இது நம் வசப்படலாகாதோ. எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியிற் சோர்வோமோ. கண்ணிலும் மண்ணிலும் விண்ணிலும் மேவு பராசக்தியே. எத்தனை வரங்கள் மேன்மைகள் பெருமைகள் தன்னை வென்றால் அவை யாவும் பெறுவது சாத்தியமாகும் என்று எங்கள் மகாகவி சொன்னார். உங்களை வென்று நம்மை நாம் வென்று வெற்றியினுடைய உச்சிப்படியை தொடுவோம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தார்